ஓகே ஓகே கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 62வது நாள் குஜராத்தில் இருக்கோம். இப்போ நிஷ்கலாங் மகாதேவ் அப்படின்ற ஒரு கோயில் நோக்கி போகிறோம். பெருசாக கோயிலுக்கெல்லாம் விரும்புகிற ஆள் இல்லை. இங்கிட்ட என்ன இருக்குது ஒன்றும் தெரியல, என்ன இருக்குன்னு என் பிளானே இல்லை. அதனால் நான் நேற்று தங்கியிருந்த இடத்துல இந்த கோயில் போக சூப்பராக இருந்தாங்க. ஃபோட்டோஸும் பார்த்தே நல்லா இருந்துச்சு. கடலுக்குள்ளே ஒரு கோபுரம் இருந்துச்சு, ஒரு இப்போ ஆர்ச் மாதிரி. சரி, அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே அடுத்து அங்கிட்டு ஒரு டாமன் டியூ யூனிட்டு என்னது டெரிட்டரிஸில் ஒன்று, அது வேறு என்ன நம்ம ஏழுது அந்த மாதிரி லட்சத்தீவு, பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி, அதில் ஒன்று டாமன் டியூ இந்த சைடு இருக்குது. அதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு, அது கடல் ஓரத்தில் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். சோம்நாத் டெம்பிள் போகலாம். ஓகே, சரியான கொம்பு, சரியான மாடாக இருக்குது, உழுதுகிட்டு இருக்காங்க. யானை வருது. சின்ன பிள்ளைகளெல்லாம் இதை பார்த்தா யானை வருது யானை வருதுன்னு சொல்கிறது. ஓகே, அங்கே ஒரு ஆர்ச் தெரியுதா? ஓகே, செப்பல் ரிமூவ். ஓகே, இங்கே வந்து ஷூ செப்பல் போட்டு போகக்கூடாதான். கடலில் போய் கிட்ட போய் பார்க்கணும், ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. நமக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் அதுக்குள்ளே நடந்து போகலான்னு நினச்சேன். அங்கே ஒரு கோபுரம் தெரியுதா சின்னதாக, அதுதான் அந்த மகாதேவ் டெம்பிள். 4-5 மணிக்கு தண்ணி பின்னாடி போயிடுமா, கொஞ்சம் போயிடும், நடக்கிற அளவுக்கு இருக்குமா. இப்போ நம்ம போகலாம், போகிறதுனா தைரியம் தான் போயிட்டு, அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம பிள்ளையும் கழட்டி அதை வச்சுட்டு அது சரிப்படாது. அதனால் இங்கேருந்தே சாமியை கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். 4-5 மணிக்கு போனீங்கன்னா அது தண்ணி பின்னாடி போய்டும், நம்ம போய் கும்பிட்டுட்டு வரலாம். ஓகே, நம்ம வந்தோம் இது வழியாக. திருப்பி நம்ம மெயின் ரோட்டை பிடிச்சி இந்த சைடு போகலாம். ஓகே, பூரா விவசாயம் தான் நடக்குது. களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வரிசையாக இருக்குது. ஓகே, இப்போலாம் இந்த எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிட்ட வெறும் ஒரு குறிப்பிட்ட பசங்கள்லாம் போய்கிட்டு இருக்கானுங்க. வெயிலின் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, நல்லா இல்லை பார்க்க இல்லை, நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் அங்கிட்ட ஒரு மலைத்தொடரை பார்க்குறேன். ஒரு சின்ன மலைத்தொடர் இருக்குது. அங்கிட்ட போய் நிறையா காற்றாலையெல்லாம் இருக்குது. அங்கே அந்த காற்றாலை கீழே கிராமம் மாதிரிலாம் இருக்குது, வீடுலாம் கண்ணு தெரியுது. ஓகே, நம்ம போகலாம். ஓகே, மழை வரல குஜராத்தில்னு, வெயில் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு மழை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடயே வேறு நான் பெரியல நேற்று வெயிட்டிங் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பஸ்ஸு இருந்த அவசரம், வா பஸ்ஸு ரெடி வந்துருச்சு வாவான்ட்டோன்னே அவசரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, போகலாம். கூட இம்பார்ட்டன்ட் போச்சு. இப்போ ஒரு அண்ணன் கூட நம்ம லிஃப்ட் ஏறி வந்தோம். ஒரு இங்கே வந்து பட்டர் மில்க் அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, நம்ம அது மாதிரி பால் பாக்கெட் அப்படியே கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இது பேர் என்ன ஏதுன்னு தெரில, டாஸான்னு போட்டிருக்கு. அவர் தூதுன்னு சொன்னார். குடிச்சு பார்த்தா வெறும் பால் மாதிரி தான் இருக்குது. பச்சைப்பால் அண்ட் ஏதோ ஒரு சாப்பாடு. ஓகே, இது சாப்பாடு, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முட்டைக்கோசு, பால், அப்புறம் அங்கிட்ட ஒரு 2-3 சோறு இருக்குது, அப்பளப்பு. ஓகே, சாப்பிடலாம்.